நான் பூமி. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை விதமான மனிதர்களை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் அடுக்கிக்கிட்டே போவோம். நான் ரொம்ப ஜோவியலான பர்சனை பார்த்துருக்கேன், நான் ரொம்ப காமெடியனான பர்சனை பார்த்துருக்கேன், நான் ரொம்ப ரிசர்வ்டு டைப்பான பர்சனை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போவாங்க. இதை ரெண்டே கேட்டகரியில் பிரிச்சிடலாம். ஒன்று தனிமை விரும்பிகள், இன்னொன்று மக்களோட சேர்ந்து இருக்க விரும்புகிறவங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல போனால். இதில் இந்த மக்களாக சேர்ந்து இருக்க விரும்புகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். தனிமை விரும்பிகள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும். தனிமை விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்கள எந்த குற்றமும் சொல்ல முடியாது. என்னப்பா எல்லாருமே சொல்கிறது தனிமையாக இருந்தால் மன அழுத்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதே சமயத்தில் பல பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கூட உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். நான் சொல்கிறது, தனிமையாக இருந்துக்கிட்டு எதிர்மறையாக யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். சில பேர் தனிமையில் தான் இருப்பாங்க, ஆனால் நல்ல விதத்தில் யோசிப்பாங்க, புது இனோவேஷன்ஸாக அவங்க கொண்டு வருவாங்க. அவர்களுக்குள் உள்ள சிறப்புகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்கும் இல்லைங்களா? இது போல் தனிமையை விரும்பக்கூடியவர்களிடம் என்னென்ன நல்ல பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க பெரும்பாலும் தனக்குன்னு ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆழமான கருத்துடையவர்களாக இருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தியரி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? முன்னாடி ஒரு மனிதர் வாழ்ந்தார், வரலாறு புத்தகத்தை படித்து அவர் மாதிரியே வாழணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இருக்காது. எனக்குன்னு தனி ஸ்டைல், நான் நடந்தாலும் சரி, நான் சாப்பிட்டாலும் சரி, நான் செயல்பட்டாலும் சரி, அது எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த கேரக்டர்ஸ்க்கு. அதே போல் தன்னோட வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டுவாங்க. அவங்க கேட்குற மியூசிக் கூட தனித்துவமாக இருக்கணும்னு அவங்க ரொம்பவே விருப்பப்படுவாங்க. மற்றவங்க பேச்சை காது கொடுத்து கேட்கறதுல ரொம்பவே சிறந்தவர்களாக இருப்பாங்க. படன்னு பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அதை முழுமையாக கேட்கக்கூடிய பொறுமை அவங்கக்கிட்ட இருக்கும். இடையில அவங்க பேசி உங்களோட கருத்துக்கு தடை ஏற்படுத்த மாட்டாங்க. முழுசாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதில் என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது, உங்ககிட்ட அதை எப்படி சொல்லலாம், நன்மை இருந்தால் அதை எப்படி தான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா கோணத்துலேயுமே யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இந்த தனிமை விரும்பிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம், தனிமை விரும்பிகளாக இருக்காங்கல்ல, அவங்க அடுத்தவங்களோட உடல் மொழியை எளிதில் கிரகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாடி லாங்குவேஜ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன மாதிரியான செய்கைகளை செய்கிறார், அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் லைட்டாக முகம் சுளிக்கிறாங்க அப்படிங்கும் போதே நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் முயல்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதே போல் தனிமை விரும்பிகள் அப்படிங்கிறவங்க தனக்குத்தானே நேரத்தை செலவிடணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்களுக்குன்னு அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு 4-5 பேர் அப்படிங்கிறதே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அந்த 4-5 பேர்த்துக்கிட்டையும் அவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது, இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறத நல்லா பிரித்து பார்த்து அந்த நண்பர்களுக்கு உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா அவங்கள பொறுத்தளவு என்னென்னா ஏன் தனிமையை நாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இயற்கை குணம், அதாவது மற்றவர்கள் மேலே இருக்க நம்பிக்கையின்மை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, இயற்கையில் இருக்க ஒவ்வொரு பொருட்களையும் ரசிக்கணும்னு நினைப்பாங்க, ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எல்லா பொருட்களையும் ரசிக்க நினைக்கும் ஒருவருக்கு மற்றவர்களின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, மற்றவர்கள் என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் உண்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது 4-5 நண்பர்களை வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நல்லா நினச்சிக்கு. அதே போல் இந்த தனிமை விரும்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த மனதோடு இருப்பார்கள். திறந்த மனதுனா புது ஐடியாஸ் அவங்களுக்கு கிடைக்கும். தனிமையில் இருக்கும்போது ஒரு பொருளை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது, ஏன் இதை இப்படி மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஐடியாஸ் அவங்களுக்கு நிறையவே உதித்து வரும். அதே போல் ஒரு இடத்துல போய் பேசுறதுனா அவங்க கூச்சப்படுவாங்க தான், இல்லைன்னா நான் சொல்ல. ஆனால் அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுத்து பாருங்களேன். ஒரு 10 நாள் அல்லது 2 நாள் இந்த மாதிரி நீங்கள் நேரம் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல உரையாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது சரியான ப்ரிப்ரேஷனோட அந்த இடத்துல அசத்தி எடுப்பாங்க. அவ்வளோ திறமை வாய்ந்தவங்க தான் இந்த தனிமை விரும்பிகள் அப்படிங்கிறது. அதே போல் தன் மனசில் எது பட்டாலும் சரி, மற்றவங்க மனசு புண்படாமல் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது கட்டாயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
தனிமையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த தனிமையில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரத்தோட அருமையை புரிஞ்சுக்கிட்டவங்களாம் இருப்பாங்க. பெரும்பாலும் எனக்காக நீங்கள் செலவு பண்ணுற நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் நேரம் செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நேரம் தவறாமை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சொன்ன நேரத்தில் இந்த வேலையை முடிக்கணும், சொன்ன நேரத்துக்கு இங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க கடைபிடித்தும் வாழ்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணர்ந்துக்கலாம். இந்த மாதிரி குணம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வாழக்கூடிய அந்த சூழ்நிலை, சந்தர்ப்பம் எல்லாத்தையும் ஆராய்ந்து அதன் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு காணக்கூடியவர்களாக இந்த தனிமை விரும்பிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னோட சுய சிந்தனைக்கு மரியாதை அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் தன்னோட கருத்துக்களை வெளியிடும் போது மற்றவங்க அதில் உள்ள நன்மைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது அதுக்கு எதிர்கருத்துக்கள் வந்தாலும் சரி, என்னை முற்றிலுமாக புறம் தள்ளிடக்கூடாது, நான் சொல்கிறத கொஞ்ச நாச்சும் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிற மனப்பான்மையில் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. அதே போல் ஒரு வேலையை நான் எப்படி செய்து முடிப்பேன் அப்படிங்கிற ரகசியம் அவங்களுக்கு தெரியும். அதாவது நான் இந்த வேலையை செய்யணுன்னா நான் இந்த மாதிரி என்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும், எனக்கு இந்த மாதிரியான ஊக்குவிப்பு தேவைப்படுது அப்படிங்கிறத ஓப்பனாக பேசுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சில பேர் கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவங்களும் நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஒரு பொது சபை இருக்குது, நான் ஏன் தோல்வியை கண்டேன், எனக்கு இந்த காரணி இல்லாமல் போனதுனால தான் நான் தோல்வியை கண்டேன், அதனால் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா நான் என்னோடய முயற்சிகளை இன்னும் பலப்படுத்திக்கிட்டு இதில் வெற்றி கண்டுடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்கக்கிட்ட செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவோம். தன்னைத்தானே ஊக்குவித்து கொள்ளுதல் அப்படிங்கிற திறமை வந்துட்டு இவங்கக்கிட்ட மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் குறிப்பிடப்படுது. இவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களை விட க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது கற்பனா திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்கக்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும். மற்றவங்களோட கலந்து பேசுகிறோம் அப்படின்னா அது மூலிமா ஐடியாஸ் வர்றது வேறு. தனிமையில் இருக்கும்போது ஒரு பொருளை பார்க்கும்போது இது ஏன் இப்படி இருந்திருக்கக்கூடாதுன்னு உருவகப்படுத்துறது வேறு. அந்த உருவகப்படுத்துகிற தன்மை அப்படிங்கிறதும் அதுக்கான கற்பனா சக்தியும் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில விஷயங்களுக்கு சாதாரண மனிதர்கள் முக்கியத்துவம் தரமாட்டாங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி போயிடுது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி போச்சு, அதை என்ன பண்ணணும் அப்படிங்கலாம் இல்லை, கூட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தனிமை விரும்பிகள் அதை கூட்டணும்னு சொல்கிறத விட இல்லாமல் அவங்களே இறங்கி அதில் ஒரு சின்ன பீஸ் கூட விட்டு போயிடக்கூடாது, இதன் மூலிமா மற்றவங்க பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஆழமாக இறங்கி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை செயல்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு கூறப்படுது. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தனிமையை விரும்புதல் அப்படிங்கிறது தவறானது அப்படிங்கிற கண்ணோட்டத்தை விட்டுருங்க. ஏன்னா எல்லா தரப்புப்பட்ட மக்களும் இந்த பூமியில் வசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சில பண்புகளோடு இருக்காங்க. அதில் நல்ல பண்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பண்புகள் அந்த தனிமை விரும்பிகள்கிட்ட இருக்கக்கூடியது. தனிமையை விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள தப்பாக நினச்சிடாதீங்க. தனிமையில் இருக்கும்போது தவறான பழக்கத்திற்கு ஆட்படுகிறார்கள் அப்படிங்கும்போது தான் நம்ம அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணுமே தவிர, மற்றபடி அவங்கக்கிட்ட இந்த ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி ஒரு உருவகப்படுத்துறது, கற்பனா சக்தியாகட்டும், அடுத்தவர்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மையாகட்டும், மற்றவர்கள் பேச்சை கேட்கறதாகட்டும், அதே போல் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து தனக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கி கொள்வதாகட்டும், இதில் எல்லாம் அவங்க தலை சிறந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஒருவேளை நீங்களும் தனிமை விரும்பிகளாக இருந்து இந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்மளும் அது சரியான பாதையில் கொண்டு சென்றோம் அப்படின்னா நீங்களும் வாழ்க்கையோட உச்சத்தை அடையலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.